வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே. டிவைன் சிங்கர் ஜூனியர் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். இன்னைக்கு வந்து ஃபைனல் டேல இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 11 வாரங்களை கடந்து யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பாடினாங்க, யார் யாரெல்லாம் நம்முடைய ஃபைனல்ஸுக்கு போயிருக்கிறாங்க, அந்த கடைசி இருக்கை, அந்த ஃபைனல் சேர், அதில் வரக்கூடிய அந்த ஃபைனலிஸ்ட் யார், அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 அட்மின் ரவுண்டில் இருக்கிறோம். அட்மின் ரவுண்டுடைய முதல் போட்டியாளர் தயாராக இருக்கிறாங்க பாடுவதற்கு. ஹெலன் ஷெவன், லெட்ஸ் வெல்கம். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாதனா இல்லையே, இதை தேடாமல் வாவில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்பும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாள் இல்லையே, உம்மை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அரவணைத்திடும் நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நிறைவி நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உம்மை பாடாத நாள் இல்லையே, உம்மை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா இதயம் நினைவாய்.
தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். ஸோ அட்டகாசமாக பாடின தம்பி. செகண்ட் ரவுண்டில் வந்து அட்மின் ரவுண்டை எப்படி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ரவுண்டை வந்து ரொம்ப ஃப்ரீயாக அப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சோ, அதுபோல் அட்மின் ரவுண்டை ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிற. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவன் பாடினதை கேட்டுட்டு எனக்கு இந்த தடவை கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக பாடினடா, எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சு நீ பாடின என்ன, ஃபுல் டான்ஸு தான் இங்கே எல்லாரும். நீ வந்து அழகாக பாடின, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தாளம் அப்படி போச்சு. ஆனால் அப்படியே பிடிச்சி எல்லாம் கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க இங்கே. இப்படி ஃபஸ்ட்டு சரணம் முடித்த உடனே பெரிய ரிலீஃபு சாமுக்கு. இப்படி இப்படி இப்படிங்கிறான் அங்கேருந்து. நம்ம அக்கா இப்போ ஸ்டெப்பை மாற்றிருச்சு. செரீனக்கா வந்து ஸ்டெப்பை மாற்றிருச்சு. இது வரைக்கும் வந்து இப்படி, இப்போ இப்படி இப்படி பாடிடுறா 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 ஸ்டெப்பை மாற்றிட்டு நான் நோட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளே சிரிச்சுக்கிறான். சிரிச்சுக்கிட்டே ஜெரோம் ஒரு பக்கம் 1 2 3 4 எப்படின்னு நான் இவர் பாடி முடிச்சோன்னா அவங்க 2 பேர் எஸ் அந்த ஃபீலு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையெல்லாம் தூக்கிக்கிறாங்க. உண்மையிலே வந்து ஆனால் நீடா நீ பாட்டு கை அப்படி போகாது இப்படி போகாது நீ கண்டுக்கவே இல்லைடா, மதிக்கவே இல்லை. அவ பாவம் இப்படி 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 ஏந்திக்கிட்டு நிற்கிறா. அதில் வேற பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் வேற சொல்கிறாங்க. பார்க்க மாட்டான்னு எங்கே பார்க்குற நீ அசால்ட்டா. அப்புறம் இவர் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். மூச்சு வாங்கிருச்சு தம்பி லைட்டா எனக்கே. ஆனா சூப்பரா பண்ண ஆக்ஷன் மாத்தினா போல. ஆமா, பாடுறதுக்காக ஆக்ஷன் பண்றாங்களா, அவன் வந்து இப்படி மாத்தறனா பண்றான், இத பண்றான் அவன் இதே பண்றான். ஆனா ரொம்ப ரசிச்சு பாடுனடா, சூப்பரா. எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருந்துச்சு. சரி, தேங்க் யூ மேம். ஓகேடா சார். நீங்க சொல்லுங்க. ஹெலன் ஷெவான் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நீங்க எப்படி அப்பாவா ஃபீல் பண்றீங்க? டிஷ்ஷும் மைக்கும் இதுவும் வந்து டிவியும் வந்து 15 நாள் தான் அது வாங்கி. அவன் வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா சொல்லி நீ போறியான்னு சொல்லி கேட்டுட்டு அவன்கிட்ட வந்து பாட்டு எழுதி கொடுத்தாங்க. ஓகே, எழுதி கொடுத்து இது பண்ணி வச்சு அவன் பாடினது. இது வரைக்கும் வந்து அவன் சேனல்ல வந்து இது பாடினதே கிடையாது, பார்த்தது கிடையாது. சூப்பர், இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன். அது அதனுடைய பெருமை தானே ஒழிய எனக்கு வந்து அவன் பாடட்டும் ப்ரைஸ் வாங்கணும்னு இது கிடையாது. கண்டிப்பா அவன் வந்து செலக்ட் ஆயிருக்கான் அப்படின்னாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்தேன். இது வந்து ஏதோ டிவி வெளியில போய் பசங்க கூட விளையாடுறது கிடையாது, வெளியில எங்கேயும் போக மாட்டான். ஸ்கூல் உண்டு வீடு உண்டு அவ்வளவுதான், வேற எங்கேயும் போக மாட்டான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 15 நாள்ல வந்து டிவி பார்த்து அவன் இது பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கானு அது பெருமை தான் எனக்கு. சூப்பர் சூப்பர் சார். ஸோ சூப்பர் தம்பி, அட்டகாசமா. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒன்று சொன்னேன், செகண்ட் ரவுண்ட் வந்து பட்டையை கிளப்பணுன்னு. ஸோ சூப்பராக பாடிடுற பட்டையை கிளப்பிருக்க, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ உன்னோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பர் தம்பி, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சூப்பர் அன்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய முதல் போட்டியாளர் ஹெலன் ஷெவான் வந்து சூப்பராக நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு போயிருக்காரு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு போலவே. ஸோ இப்போது அடுத்ததாக மேடைக்கு வர இருப்பவர் ஆட்லின் ரெய்னா. லெட்ஸ் வெல்கம். என்னை சுமப்பது நாள் இறைவா உன்
என்னை சுமப்பது நாள் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பது நாள் இறைவா உன் அன்பு குறைவதில்லை, அன்பு குறைவதில்லை. ஸோ ரொம்ப 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 சிறப்பாக ஒரு சூப்பரான பாடல் பாடினீங்க ரெய்னா. ஸோ இப்போ இங்கே அப்பா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அப்பாட்ட பேசலாம். சார், மாதா தொலைக்காட்சி தளத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான மேடையில் பாப்பா வந்து அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மேடைக்கு நன்றி, இறைவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மேடையை நான் வந்து அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மகள். அதுக்காக நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு இதனால் பல கஷ்டங்களை நான் போய் கிளாஸ்க்கு விடுறது, கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அனுபவித்திருந்தாலும் கூட இந்த தருணம் எல்லாவற்றையும் மறக்க செய்யக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக நான் அதை உணர்றேன். நான் கண்டிப்பாக மிக்க நன்றி. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், அருமையாக சொன்னீங்க. ஸோ இப்போ ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ரொம்ப நல்லா பாடினாங்க. பட் என் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாடுறதுக்கும் இதுக்கும் ஒரு 10% கொஞ்சம் டியூனிங்கு கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்குது. டென்ஷனாக இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லையா, கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ருதி எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க, அதில் எதுவும் சொல்ல முடியாது. போனது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. வெரி குட், காட் பிளஸ் யூ. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் பாடினீங்கல்ல, அதை விட ஒரு 5 to 10% எனக்கு வந்து இந்த ரவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளோ அழகாக பாடினேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாடின சாங். அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே வச்சு பார்க்கும்போது இந்த தடவை கொஞ்சம் பயந்துட்டியா என்னன்னு தெரியல. அங்கங்கே லைட்டாக அந்த பிச்சிங் இஷ்யூஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே எதுக்குன்னா, இந்த தப்பு கூட நீ நல்லா பாடுற வந்துடக்கூடாது. இஃப் யூ ஆர் செலக்டட் ஃபார் த ஃபைனல்ஸ், இதெல்லாம் எதுனாலையும் நீ வந்து உன்னோட இதை இழந்துடக்கூடாது, சான்ஸை. அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ மேம்.
ஸோ சூப்பர். ஸோ அற்புதமாக பாடியிருக்கிறீங்க. ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ அதையெல்லாம் நாம் திருத்திக் கொள்ளும் பட்சத்தில் வாழ்க்கையில் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மால் உயர முடியும். ஸோ இப்போ உங்களுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர் சூப்பர். ஸோ அட்டகாசம், அற்புதமாக பாடினீங்க. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ஸோ அருமை. டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 6 அட்மின் ரவுண்டுடைய இரண்டாவது போட்டியாளர் அட்டகாசமாக ஆட்லின் ரெய்னா அவங்களுடைய பாடலை பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்ததாக மேடைக்கு வர இருக்கிறார் மூன்றாவது போட்டியாளர் ஜோல்ஸ்னா. லெட்ஸ் வெல்கம்.
ஸோ ரொம்ப 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 அட்டகாசமாக சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு ஜோல்ஸ்னா உங்களுடைய இது. ஆனால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமான ஒரு புன்னகை, அப்படி முதல் சுற்றில் எப்படி அப்பா வந்து அப்பா என் பொண்ணு சூப்பராக பாட்டாப்பா அப்படின்னு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆனவங்களோ அதே மாதிரி திரும்பவும் அவங்களுக்கு ஃபேஸில் பயங்கர ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியுது. ஸோ சார், நம்முடைய மாதா தொலைக்காட்சி தளத்தில் பாப்பா ரொம்ப சூப்பராக 2 ரவுண்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். முதல்ல வீட்டளவு பாடிட்டு இருந்தோம், அப்புறம் சர்ச்சில் கொயரில் பாடிட்டு இருந்தோம். போய் இப்போ இந்த உலகம் முழுவதும் பார்க்க முடியாத அந்த மாதா டிவியில் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சூப்பர் 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 சார், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பகிர்வுகளே தெரியுது. ஸோ ஜட்ஜஸோடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம். நல்லா பாடுனீங்க, நல்ல சாங் செலெக்ஷன். இன்னொன்று மேலெல்லாம் பாடும்போது கொஞ்சம் அஸ்கியாக இருக்குது வாய்ஸு, ரொம்ப சாஃப்டாக. அதாவது இப்போ என்னன்னாக்க இன்ஹேல்ஸ் போட்டிருக்கும் போது உங்கள் வாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக கேட்டுச்சுனாக்கா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி பாடுவீங்க. இது ரெக்கார்டிங்லேயும் அந்த ப்ராப்ளம் வரும். அது ஹெட்ஃபோனில் கொஞ்சம் அவுட்டு கம்மி பண்ணாக்கா ஓப்பனாக பாடுவாங்க. அது இங்கெல்லாம் பாடும்போது உங்களுக்கு எல்லா அவுட்டும் க்ளீனாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மேலே பாடும்போது கொஞ்சம் மைக்கை டிஸ்டன்ஸில் வச்சுட்டு போல்டாக பாடணும். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி யூடியூப்பு இதெல்லாம் மேடைகள்லாம் கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொரு தியேட்டராக போய் தான் கேட்கணும். இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது, இந்த டிப்ஸ் எல்லாம். இதுவும் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பாடின நீங்கள், உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சூப்பராக பாடினீங்க ஜோல்ஸ்னா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ நடுவர்கள் சொன்னதை மீண்டும் ஒரு முறை மனதில் எடுத்துக்கோங்க. அப்பா கண்டிப்பாக அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ஸோ அன்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 6 ரவுண்ட் நம்பர் 2 அட்மின் ரவுண்டுடைய 3வது போட்டியாளர் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அடுத்ததா இப்போது மேடைக்கு வர இருக்கிறார் 4வது போட்டியாளர் மிஸ்டிகா.
சூப்பர் மிஸ்டிகா, ரொம்ப ரொம்ப அற்புதமா அழகா பாடுனீங்க. ஒரு அழகான பாடல். சம்மா வணக்கம். உங்க பாப்பா வந்து அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எப்படி அதை உணர்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த தருணத்தை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல்ல நன்றி. மாதா டிவிக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பாடுவா. அவள் அப்பா வந்து கீபோர்டு போட்டுவாங்க, அவங்க கூட சேர்ந்து பாட போவா. சர்ச்சில் எல்லாமே பாடுவா. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் ஒரு சில இதை கற்றுருப்பா அந்த மேடையில். அதனால எல்லாருக்கும் நன்றியை சொல்லுங்க. நன்றி. சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பராக பண்ணீங்க. சூப்பரம்மா. இப்போ நம்மளோட ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? ரொம்ப நல்லா பாடினாங்க. தேங்க்யூ சார். எல்லாம் ஓகே. அந்த நல்ல டச்சஸ்லாம் போடுறீங்க, எல்லாம் ஓகே. உங்களுக்கு ஸ்கேல் கொஞ்சம் நீங்கள் ஏற்றி பாடலாம். இது சியில் இருந்தது, சாம் சி தான் இருந்தது. நல்ல கமக்கெல்லாம் வருது. கொஞ்சம் லிரிக் கிளாரிட்டி வேணும். இந்த ஓப்பனிங் சோலோ பாடுறீங்கள, அந்த சோலோ எதுக்குன்னாக்க அங்கே தான் உங்களோட டேலண்ட்டை காமிக்கிற இடம். அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வராது, உனக்கு வெறும் சப்போர்ட் ஒன்று, ஒரு பேக்கிங் ஒன்று லைட்டாக வரும், ரிதம் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து அந்த சஸ்டெயின்லாம் இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தாக வச்சு நல்லா லைட்டு விப்ரோட்டை கொடுக்கலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரிஜினல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். நல்லா குட் சிங்கிங், நல்ல வாய்ஸு, நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். உன்னோட வாய்ஸ் அந்த பழைய சிங்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா நீ அந்த மாதிரி ரேஞ்சும் எடுத்துக்கிற, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீ கிளாஸுக்கு போகணும். நீ வந்து பிரெத்து வந்து உனக்கு கண்ட்ரோல் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் எங்கே வந்து தேவையில்லையோ அங்கே அட்டஸ்டச் பாடிடுற. நடுவில் நீ வந்து ஒரு மூச்சு எடுத்துக்கலாம், ஆனால் அந்த இடத்துல வந்து அசால்ட்டாக ஃபுல்லாக பாடிடுற. ஆனால் எங்கே வந்து சஸ்டெயின் பண்ணணுமோ அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண மாட்டேற. லேண்டிங் நோட்ஸ் வந்து நீ ஒரு லைனை ஃபினிஷ் பண்ணும் போது அந்த லேண்டிங் நோட்ஸு சிலதெல்லாம் ரொம்ப அழகான நோட்ஸ், அது கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆனால் தான் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ அழகாக இல்லாமல் இல்லை, இன்னும் அழகாக இருக்கும். அது அந்த அழகை மேலும் அழகுப்படுத்த இதெல்லாம் மேக்கப் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ இப்போ இந்த ரவுண்டு ரொம்ப சிறப்பாக வந்து பாடிய நம்முடைய மிஸ்டிகாக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து சிறப்பாக பாடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அதோட இப்போ நம்முடைய ஜட்ஜஸோட ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அற்புதம். சூப்பர் மிஸ்டிகா, தொடர்ந்து சிறப்பாக பாடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ சிறப்பாக நம்முடைய மிஸ்டிகா அருமையான பாடல் பாடிட்டு போயிருக்கிறாங்க. நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ரவுண்டில் லாஸ்ட் டீம் அண்ட் லாஸ்ட் கண்டஸ்டன்ஸ். ஸோ இவங்க தான் நம்முடைய 30வது ஆள், வேற யாரும் இல்லை, நம்முடைய இமானுவேல். லெட்ஸ் வெல்கம். பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம்
விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உமக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். பல வண்ண பட்டோடும் உயிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆள உமக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் உயிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆள உமக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உன் மாண்பு நிறைவானது. உம்மாட்சி நிறைவானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சமினிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவல் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். இமானுவேல் வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க. ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்த ஒரு 4th டீமில் வந்து நிவின் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி தம்பி வந்தாப்புல. ஸோ அவருடைய அண்ணன் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை மாதிரியே தான் அழகாகவும் க்யூட்டாகவும் பாடினார். ஸோ சொல்லுங்கம்மா, மாதா தொலைக்காட்சி தளத்தில் அதுவும் பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க இவ்வளோ தூரம் கடந்து. ஸோ தம்பி பர்ஃபார்மன்ஸை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டிவைன் சிங்கர் மாதா டிவியோட மேடை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான மேடை. நாங்கள் இப்போ தற்சமயம் அண்டை மாநிலத்தில் இருந்தாலும் எங்களோட பூர்வீகம் வந்து திருச்சி தான். நாங்கள் வந்து
என்ன தம்பி நீங்க அந்த பூர்வீகத்தை மட்டும் சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா சார் சொல்லிட்டீங்க. சூப்பர். இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தின கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மாதா டிவி டீம், என்னோட ஷர்வினுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். அவன் ஃபஸ்ட்டு நர்வஸ் ஆகிடுவான், அந்த மாதிரி ஒரு இது எனக்கும் இருந்தது. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவனை வந்து ரொம்ப அற்புதமாக இங்கே வந்து ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து அவனோட அந்த சின்ன வாய்ஸை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தது வந்து மியூசிக். ஸோ அந்த மியூசிஷியன்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் ஃபாஸ்ட்டாக போகிறதோட அதை வந்து நம்ம பாட்டு மூலமாக நம்ம பாடினோம் அப்படின்னா வந்து அது இம்மிடியேட்டாக வந்து கடவுள் வந்து அது கிட்ட போய் சேரும் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த அற்புதமான இசையை வந்து ரொம்ப அழகாக ஒரு மேடையாக கொண்டு வந்த மாதா டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாமா? கேட்கலாம். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னன்னா திரும்பியும் அதே மாதிரி தான் பாராட்டணும். அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு தான். அந்த ஸ்ருதி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போகிறதுன்னு தெரியல கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டாக பாடணும், ஃபாலோ பண்ணி பாடுற ரிதமை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற போல் ஸ்ருதியை ஃபாலோ பண்ணி அப்படி பாடுறப்பல அந்த ஆக்ஷனோட அது பாடணும். நிறைய கண்டஸ்டன்ட் பார்த்தேன், இப்படி தான் பாடுவேன், அப்படி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் போகுது நிறையா. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதுதான் ஆரம்பம். ஸோ ஒரு நல்ல வோக்கல் டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கிட்டா நல்ல வாய்ஸ், அழகான வாய்ஸ். காட் பிளஸ் யூ மேம். சூப்பர். ரொம்ப அழகாக பண்ணேன். போன ரவுண்டோட இந்த ரவுண்டு நல்ல டெம்போ எல்லாம் கிளாரிட்டிலாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சூப்பர், வெரி குட், காட் பிளஸ். ஸோ சூப்பர் இமானுவேல், ரொம்ப அழகாக அற்புதமாக பாடினீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். ஸோ சூப்பர், ரொம்ப நல்லா பாடுங்க இமானுவேல். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ அன்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ரவுண்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நிறைவடைந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 வாரங்கள் 3 மாதங்கள் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப ஆவலோடு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தீங்க யார் அந்த இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய போட்டியாளர் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு அணியினுடைய 2ஆம் சுற்று அட்மின் ரவுண்டுடைய முடிவில் நம்ம எல்லாம் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் அந்த கடைசி 6வது இறுதிப் போட்டிக்கான இருக்கையை தயார் செய்யக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். அதனை அறிவிப்பதற்காக இந்த 2 சுற்றுகளிலும் சைலண்ட் ஜட்ஜாக செயல்பட்ட திருமதி கிரேஸ் அவர்களை மேடைக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ளீஸ் அக்கா, மேடைக்கு வாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ இதுவரைக்கும் இருந்த ரவுண்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்ததில்லை. நமக்கு எல்லாருக்குமே வந்து யார் ஃபஸ்ட்டு யார் செலக்ட் ஆகிற எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த ரவுண்டில் மட்டும் இந்த டீமில் வந்து 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. ஆஹா, அப்போ டை வந்திருக்கு. ஸோ அவங்க 2 பேரையும் இன்னும் ஒரு பாட்டோட சரணத்தில் ஆரம்பித்து பல்லவி வர மாதிரி அவங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங். தே கேன் சிங் எனி சாங் தே வாண்ட், எனி காஸ்பல் சாங் தே வாண்ட். அந்த 2 பேரும் மட்டும் பாடினா அதுலேருந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த டை பிரேக்கர் ரவுண்ட் இதுதான். அந்த டை பிரேக்கர் ஆடக்கூடிய அந்த 2 போட்டியாளர்கள் நேம் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஆடலின் ரைனா அண்ட் மிஸ்டிகா. ஸோ 2 பேரும் மேடைக்கு வாங்க. ஆடலின் ரைனா அண்ட் மிஸ்டிகா. ஸோ உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லாட்டில் வந்து எல்லா நம்பரும் இருக்குது, 1 to 5 வரைக்கும் இருக்குது. 1 and 2 மட்டும் வரல, 1 to 5 வரைக்கும் இருக்குது. ஸோ 2 பேருமே ஒரே நேரத்தில் என்ன பண்ணுங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் வாங்க, ப்ளீஸ் டேக் 1. ஓகே, பிரிக்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய நம்பர் பிரிச்சு என்னன்னு சொல்லுங்க. நம்பர் 4 நீங்கள் உங்களதை பிரிச்சு சொல்லுங்க. நம்பர் 1. ஸோ இந்த டை பிரேக்கர் ரவுண்டை யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்லின் ரைனா.
நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. ஆட்லின் ரெய்னா பாடிட்டீங்க. இப்போ மிஸ்டிகா. நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோலம் மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோலம் மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இதையே உன் நிழல் நாடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன்னில் நாடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். ஸோ ஆட்லின் ரெய்னா அண்ட் மிஸ்டிகா ரெண்டு பேருமே திரும்பவும் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை, சூப்பராக பாட்டீங்க. நடுவர்களுக்கு தான் இப்போ யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை. ஸோ ரெண்டு பேருக்கும் பாராட்டுகள். ஸோ உங்களுடைய இடங்களுக்கு போகலாம். தேங்க்யூ. ஸோ இந்த டை பிரேக்கர் ரவுண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நம்முடைய சைலண்ட் ஜட்ஜ் திருமதி கிரேஸ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஸோ வெல்கம் பேக் மேம். ரொம்ப 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 டஃப்பான ஒரு சூப்பர் 30 ரவுண்டில் இந்த டீம் நம்பர் 6 இப்படி ஒரு டை பிரேக்கர் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கடந்த 11 வாரங்களில் இது இப்படி ஒரு டை பிரேக்கர் நடக்கவே இல்லை. ரொம்ப போட்டி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு முடிவு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, தேர்ந்தெடுத்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ பிஃபோர் தட் ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி 5 குழந்தைகளும் பரிசுக்கு தகுதியானவர்கள். ஸோ அவர்களை கௌரவிக்கக்கூடிய நேரம் இது ஃபஸ்ட்டு. ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹெலன் ஷெவன், ஆட்லின் ரெய்னா. ஸோ அடுத்ததாக ஷர்வின் இமானுவேல், தென் ஜோல்சனா, ஃபைனலி மிஸ்டிகா. ஸோ சிறப்பாக அவர்களுக்கான பரிசு மெடல் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. பாராட்டுக்கள். 5 பேருமே பரிசுக்கு தகுதியானவர்கள். ஸோ இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த டிக் 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 அப்படின்னு எல்லாருடைய இதய துடிப்புடைய சத்தம் அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருடைய இதய துடிப்பு சத்தம் பயங்கரமாக எகுரும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 2 போட்டியாளர்கள் அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஆனால் அவங்களோட பெற்றோர்கள் அப்படி வெளியெல்லாம் பார்க்குறப்ப யார் 2 பேரில் யாரை சொல்ல போகிறாங்க, அந்த ஃபைனலுக்கு போகக்கூடிய 6வது காலியான இருக்கையை நிறைவு செய்யக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க. ஸோ இதில் ஏதாவது எனி கெஸ் வெளியே இருந்து யாராவது? ஸோ எல்லாருக்குமே அதே தான். ஏன்னா இதில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் நடுவர்கள் யார் அவர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த 2 யார் அந்த வெற்றியாளர் அப்படிங்கிறத யாருடைய கரங்களை நம்முடைய நடுவர் அவர்கள் உயர்த்துகிறார்களோ அவர்களே இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு இறுதிப் போட்டியை சென்று அடையக்கூடிய வெற்றியாளர்கள்.
ஸோ இப்போ உங்களுக்கான கவுண்ட் டவுன் 5 4 3 2 1. ஸோ இப்போ 2 பேருமே வெற்றியாளர். ஏற்கனவே நம்முடைய விதிமுறைகளை சொல்லியிருக்கோம், நடுவர்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நடுவர்கள்லாம் கூடி பேசி சூப்பர் 6 இருந்த இறுதி போட்டியை சூப்பர் 7 மாற்றிருக்கிறாங்க. ஸோ கங்க்ராட்ஸ் ரைனா அண்ட் மிஸ்டிகா. இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2 பேருமே டையில் இருந்தாங்க, அதனால நம்ம டை பிரேக்கர் வச்சோம். அடுத்ததுமே டை மாதிரி வந்தது. எப்படின்னா, இவ லோ நோட்டு போகும்போது தப்பு பண்ணுறா, அதாவது வாய்ஸ் உதறுது. இவ ஹை நோட்டு போகும்போது உதறுது. ஸோ அதனால் சரி ஓகே, 2 பேரும் நல்லா பாடினாங்க. ஒரு இடத்துல 2 பேருமே வந்து அந்த லோவர் நோட்ஸ் இவளுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. சில இடத்துல சங்கதி இவளும் விட்டா, இவளுக்கும் சில இடத்துல சங்கதி அந்த பயத்தில் நடுங்குது. இவளுக்கு ஹை நோட் போகும்போது அந்த பிரச்சனை வருது. ஸோ 2 பேருமே ஆனால் நல்ல சிங்கர்ஸ். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்காம விட்டுறக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக 2 பேரும் நல்ல சிங்கர்ஸ், கண்டிப்பாக ஃபினாலேக்கு போக தகுதியான சிங்கர்ஸ் 2 பேருமே. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்கப்படுது. நீங்கள் 2 பேருமே இதை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். ரொம்ப அருமையாக நம்முடைய நடுவர்கள் இருவரையும் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இருவருக்குமான மற்றும் ஒரு வாய்ப்பு. ஸோ கிராண்ட் ஃபினாலேக்கு முன்னாடி இது ஒரு மற்றும் உங்களை திறமையை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால் அவங்க சொன்ன அந்த நுணுக்கங்கள், என்னென்ன விஷயத்தில் நமக்கான சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிற இருவருமே நல்லா அதை பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து கிராண்ட் ஃபினாலேயில் நீங்கள் ரொம்பவே கலக்குவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைனா சொல்லுங்கள். ரைனா தான் இன்னும் அப்படியே நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களோட டைமெல்லாம் செலவழித்து இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சதுக்காக ஃபஸ்ட்டு என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதா டிவி எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தந்துறதுக்காக, இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நான் இது வரைக்கும் ஏறினதில்லை. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஜட்ஜஸ் சொன்ன கரெக்ஷன்லாம் வந்து இது பண்ணி நான் பாடுவேன். இன்னும் பாடுவீங்க, சிறப்பாக, சூப்பர், பாராட்டுகள். ஸோ மிஸ்டிகா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தேங்க்ஸ் டு மாதா டிவி. கண்டிப்பாக. வேற எங்கள் அப்பா அம்மாவால் வர முடியல, ஆனாலும் என்னை ரொம்ப செலவு பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அண்டு எங்கள் பெரியம்மா, சித்தி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறீங்க. ஸோ சூப்பர். அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தில் நம்ம ஃபைனல் போயிட்டோம் சொன்ன வார்த்தையே வர மாட்டேங்கி. ஸோ சிறப்பாக பாடுனீங்க எல்லாருமே. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயத்தோட திரும்பவும் ஒரு கம்பேக் உங்களை வந்து ஃபைனலில் கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ இப்போ அவங்களுடைய பெரியம்மா சொல்லுங்கள். பெரியம்மா, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மிஸ்டிகாவுடைய பெரியம்மா ஃபைனல் போயிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா வர முடியாத இந்த நேரத்தில் அவள் ஃபைனலுக்கு போவையில் கண்டிப்பாக அவங்க வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி, மாதா டிவிக்கு ரொம்ப நன்றி, அவளை கைட் பண்ண சகோதரருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். அவளை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பாட வச்சாங்க. அவள் அப்பா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க அவளை ரொம்ப கைட் பண்ணி பாட வச்சாங்க. அதுக்காக அவங்களுக்கும் நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அவளோட தவறுகளை ஒரு சில இதை நல்லா புரிய வச்சு அவளுக்கு சொல்லிக் கொடுத்தா ஜட்ஜஸ்க்கும் ரொம்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர்மா, சூப்பர்மா. அப்படியே சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இறைவனுடைய இரக்கம், மாதா டிவியினுடைய வாய்ப்பு, ஜட்ஜஸோடைய மிகுந்த கரிசனை மிக்க வார்த்தைகள், இவை தான் பிள்ளைகளை மெருகேற்றி கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். அடுத்த தடவை இங்கே திரும்ப வருவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நான் நினச்சி பார்க்குறேன். இறைவனுக்கு மிக்க நன்றி. மாதா டிவி குழுவினருக்கும் அருட்தந்தையர்களுக்கும் இங்கே பயிற்றுவித்த அனைவருக்கும் மியூசிஷியனுக்கும் ஜட்ஜஸ்க்கு மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ அன்பர்களே, ஒரு வழியாக நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர்
சூப்பர் 30 ரவுண்ட் அட்டகாசமாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் இருந்து யாரெல்லாம் இந்த போட்டியினுடைய வெற்றியாளர்கள் வரப்போகிறாங்க, இறுதிப் போட்டிக்கு போக போகிறாங்கன்னு சூப்பர் 30 ரவுண்டு ஒரு 12 வாரங்கள். அதற்கு முன்னாடி சில வாரங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு யாரெல்லாம் வராங்க அப்படிங்களா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கிராண்ட் ஃபினாலே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப மிக பிரம்மாண்டமான முறையில். ஸோ அங்கே இந்த 7 பேரும் சூப்பர் 6 அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி நம்முடைய ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த சூப்பர் 7 மாற்றிருக்கிறாங்க. அந்த சூப்பர் 7 பெர்ஃபார்ம் பண்ணி அதில் முதல் பரிசை தட்டி செல்லக்கூடிய அந்த டிவைன் சிங்கர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலோட காத்திருப்பீங்க. அன்பர்களே, மீண்டும் உங்களை கிராண்ட் பினாலேல வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். அது வந்து என்னோட பொண்ணு வந்து நான் சொல்லியே தரல தமிழ். அவளை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தமிழ் வந்து கற்றுக்கிட்டாங்க. அவ தான் இதை எல்லாமே ட்ரெயின் பண்ண. இங்கிலீஷில் அவனுக்கு எழுதி கொடுத்து அவனை வந்து பாட வச்சு பழக்குனது வந்து என்னோட பொண்ணு தான் அது வந்து செஞ்சது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜோ, அந்த அக்கா யார் தான் காட்ட சொல்லு. அக்கா அக்கா யார் அந்த அக்கா? அக்கா மேடை கூப்பிடலாமா? அக்கா வாங்கம்மா. ஸோ சூப்பர். நீங்கள் தான் அந்த அக்காவா? நான் தான் ஷவினோட அக்கா. நீங்கள் தான் ஷவினோட அக்கா. ஸோ ஓகே, தம்பி சூப்பர் 30 செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சின்ன வயசில் இவ்வளோ நல்லா பாடுறா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ சூப்பர் சூப்பர். தம்பியை வந்து அப்படியே ரொம்ப பெருமையான ஒரு ஸ்டேஜில் பார்க்குற மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னன்னா ஒரு சேயிங்ஸ் ஒன்று ஞாபகத்துக்கு வருது மேம். அதாவது உனக்கு நிறைய அருவி மாதிரி கொட்டுது தம்பி. எந்த வீட்டில் வந்து முதல் குழந்தை மூத்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிறதோ அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய 2வது குழந்தைக்கு 2 அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பராக ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உண்மை, முற்றிலும் உண்மை. கண்டிப்பா உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த டிவைன் சிங்கர்ல உங்களுடைய சாங் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ தம்பி வேற நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. ஸோ 2 வரி பாடுங்களேன். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம்